தமிழரசா, கம்பெனி நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. தொன்று தொட்டு விளங்கணும். எங்கிட்டு விளங்குறது? என்னடா அபசகுணமா? என்னங்க ஆரம்பமே ஆனந்த கண்ணு ஒரு ஆபீஸ் வாங்கிருக்கீங்க, அது எப்படி விளங்க? அவனுக்கு விளங்காம தானே நம்ம தள்ளி விட்டு போயிட்டான். சரி, அதை விடுங்க. வேற ஏதாவது நல்ல பேரை யோசிப்போம். நல்ல பேரா மட்டும் இல்ல, ஸ்வீட்டா தெய்வீகமான பேரா இருக்கணும். சுவீட்டா தெய்வீகமா? இந்த சான்ஸ் விட்டா வேற வழியே கிடையாது. ஏப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் மூளையை கசக்கி ஒரு நல்ல பேரை யோசனை பண்ணிருக்கேன். சொல்லவா? சொல்லு. சொல்லவா? சொல்லு. சொல்றேன். சீனிச்சாமி டிடெக்டிவ் ஏஜென்சி. உன் பேரை வைக்கிறதுக்காக வீட்டு அரைமான வச்சு இவ்வளவு பெரிய கட்டடத்தை வாங்கியிருக்கேன். என்ன பேசுறான்? விடு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக இப்படி பேச வச்சுடா செய்யறது. அப்படின்னா அப்படி தாண்டா. உங்க தம்பி என்ன சொன்னா? சுவீட்டா தெய்வீகமா பேர் கேட்டான். சீனிங்கிறது சுவீட், தெய்வீகங்கிறது சாமி. அதனாலதான் சீனி சாமி டைரக்ட் ஏஜென்சின்னு சொன்னேன். பாருங்க, வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. இல்லைன்னா என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. அதை சொல்லிட்டு போடா பொத்திக்கிட்டு. நேக்கா நம்ம பேரை வச்சிடலாம் பார்த்தா உஷார் ஆயிட்டாங்களே. சரி, அப்பனும் மனு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல பேரா சொல்றேன், கேட்டுக்கங்க. ஆமா, உங்க சொந்த ஊர் பேர் என்ன? சிலுக்குவார்பட்டி. உங்க மகன் பேர் என்ன? அவன் பேர் நானே சொல்றேன். தமிழரசன். தானா எடுத்துக்கங்க. சிலுக்குவார்பட்டிக்கு சீனாவை எடுத்துக்கங்க. தானா சீனா அப்படின்னா தாசி போனா ஓசிக்கு பிறந்தவனே. இந்த கம்பெனி ஆரம்பிக்க அதுக்குள்ள ஏன்டா எல்லாரும் தாசி வீட்டுக்கு கூட்டி போற? நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லு. சிலுக்குவார்பட்டி. சீனாவை முன்னால வச்சுக்கங்க. தமிழரசன் தானாவை பின்னால வச்சுக்கங்க. ரெண்டையும் சேர்த்தா சீனா தானா டிடெக்டிவ் ஏஜென்சி எப்படி இருக்கு? சீனா தானா, சிஐடி சீனா தானா நாட் 1. சூப்பர். டேய் சீனு, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நல்ல விதமா யோசி. நாங்களும் யோசிப்போம்ல. எங்க தள்ளிட்டு போற? உன் பேரை வைக்கலங்கிற கோபம் கூட இல்லாம அவங்க பேரை வச்சிருக்கே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசுடா? மனசு கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது. இப்பவும் என் பேரை தான் வச்சிருக்கேன். உன் பேரா? எப்படி? சீனி சீனா, தமிழரசன் தானா, சீனா தானா. இப்ப அவங்களுக்கு தெரியாம நான் சைலண்ட் பார்ட்னர். தெரியுதா? கம்பெனிக்கு பேர் வச்சா மட்டும் பத்தாது. நீங்க ஃபேமஸ் ஆகணும்னா ஏதாவது சாதனை பண்ணா தானே சுட சுட செஞ்ச பேப்பர்ல போட முடியும். கரெக்டா? நல்லா சொல்ல. என்னப்பா என்னைய பாக்குற? நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தவன் தானே? ஆமா. பல கேஸ்ல போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்குல்ல? அதுக்கு என்னப்பா? கிடைச்சிருச்சு. அம்பி ஓமப்படி அண்ணன் சொல்றது எழுதிக்க. சொல்லுங்க. பல நாட்களாக போலீசில் பிடிபடாமல் டிமிக்கி கொடுத்து கொண்டிருந்த பலே திருடன் சீனிச்சாமியை சிஐடி சீனாத்தானா அவர்கள் தனது புஜபல பராக்கிரமத்தாலே கப் என்று பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். அப்படி நான் சொல்றேன். கையும் களவுமாக பிடித்த சீனாத்தானாவை சீனிச்சாமி அதே இடத்தில் சுற்றி கொலை செய்து குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டார். நிஜமாவே கம்பி நீட்டிட்டான்.